நம்ம பாடம் என்னன்னு சொன்னா அச்சர கணிதம். அப்ப அச்சர கணிதத்துக்கு தேவையான ஒரு பகுதி தான் என்னன்னா திசை கொண்ட எண்கள். அப்ப திசை கொண்ட எண்கள்னு சொல்றது அச்சர கணிதத்துக்கு மட்டும் இல்ல, நிறைய பாடங்களுக்கு தேவைப்படுது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா திசை கொண்ட எண்களை பத்தி ஃபுல்லா படிக்க போகல. அச்சர கணிதத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு திசை கொண்ட எண்களை பத்தி நம்ம படிக்க போறோம். அப்ப திசை கொண்ட எண்கள்ல பார்ப்போம். சாதாரணமா இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருந்தா 5க்கு முன்னுக்கான குறியீடு, ஒரு எண்ணுக்கு எப்பயுமே அந்த எண்ணுக்கான குறியீடு இருக்கும் அந்த எண்ணுக்கு முன்னுக்கு. அப்ப 5க்கான குறியீடு மறை, 6க்கான குறியீடு நேர். அப்ப அந்த மாதிரி 3க்கான குறியீடு மறை, 8க்கான குறியீடு நேர், 7க்கு மறை, 1க்கு நேர். இவ்வளவுதான் குறியீடு கண்டுபிடிக்கிறது. குறியீடை கண்டுபிடிச்சா 5க்கு மறை வேற ஏதாவது ஒரு இடத்துல மறை எண் இருக்கான்னு தேடிக்கணும். மறை எண்ணை பார்த்தா 5க்கு மறை, 3க்கு மறை, 7க்கு மறை. மறை எண்களை தனியா கூட்டணும், நேர் எண்களை தனியா கூட்டணும். மறை எண்களை தனியா கூட்டுனா 5 3 8, 8 7 15, மறையில 15. அதே மாதிரி நேர் எண்களை கூட்டி சொல்லுங்க பாப்போம். அப்ப நேர்ல பாத்தீங்கன்னா 14 14 1 15. மறையிலையும் 15, நேர்லையும் 15. இப்ப ரெண்டு குறியீடு பார்த்தா எப்படி இருக்குன்னா வித்தியாசமான குறியீடு. வித்தியாசமான குறியீடா இருந்தா என்ன நடக்கும்னா கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. ஆனா ரெண்டு எண்ணும் சமனா இருக்கனால நம்ம எழுதுறோம் 15ல 15 போனா 0. பூஜ்ஜியத்துக்கு வந்து நேரும் இல்லை மறையும் இல்லை. அப்ப நேர் எண்ணோ மறை எண்ணோ இல்லாத குறியீடோடு 0. வேறொரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். இது 1வது எழுதிக்குவோம். 2வது பார்ப்போம். மறை 6 நேர் 3 மறை 8 நேர் 2 மறை 4 நேர் 1. இந்த மாதிரி ஒரு கேள்வியில 6க்கு மறை, 8க்கு மறை, 4க்கு மறை. 6ஐயும் 8ஐயும் கூட்டினா 6ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா வந்து 14, 14 4 18. நேரங்கள் அதே மாதிரி தனியா கூட்டலாம். உங்களுக்கு 3 2 5, 5 1 6. இப்ப இந்த ரெண்டு எண்கள்ல பாத்தீங்கன்னா குறியீடு 2 எப்படி இருக்குன்னா 18க்கு மறை, 6க்கு நேர். அப்ப குறியீடு 2 வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருந்தா மட்டும்தான் மேத்ஸ்ல கழிக்க முடியும். வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. அப்ப எண்கள்ல பெருசா இருக்கு 18. 18க்கு முன்னுக்கான குறியீடு வந்து மறை. 18ல இருந்து 6 கழிச்சிங்கன்னா 12. போய்க்காது எழுதுங்க. பாவம் 3வது உதாரணம். அப்ப 5க்கு மறை, 3க்கு மறை. 5 3 8, 8 6 மறையில 14. நேர்ல பார்த்தா 10 18. இப்ப குறியீடை பாத்தீங்கன்னா குறியீடு 2 வித்தியாசமான குறியீடு, வேற வேற குறியீடா இருக்கு. அப்ப குறியீடு வித்தியாசமா இருந்தா கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. 18. 18க்கு முன்னுக்கு என்ன குறியீடு நேர். நேர் 4. 4வது ஒண்ணு பார்ப்போம். நேர் 6 மறை 3 நேர் 5 மறை 2 நேர் 8 மறை 10. 6க்கு நேர், 5க்கு நேர். 6 5 11, 11 8 19. நேர்ல 19, மறையில 5, 5 10 15. ஆனா ஏற்கனவே பார்த்துட்டோம் வித்தியாசமான குறியீடா அந்த கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசுனா 19 வர்ற விட வருது நேர். 19ல அந்த 15 கழிச்சா 4. போய் கழுதுங்க பார்ப்போம். அடுத்து பார்ப்போம் திசை கொண்ட எண்கள் வந்து பெருக்கல். திசை கொண்ட எண்கள் பெருக்கல்ல வந்து குறியீடுகளை பெருக்க நமக்கு தெரியணும். ஒரு நேர் நேர் நேரும் நேரும் பெருக்குனா வர்ற விட நேர். நேர் மறை வர்ற விட மறை. மறை நேர் வர்ற விட மறை. மறை மறை வர்ற விட நேர். அப்ப ஏற்கனவே நம்ம படிச்சது என்னன்னா கிரேட் 7ல உள்ளது, 7ஆம் ஆண்டுல உள்ளது. இப்ப படிக்க போறது என்னன்னா தரம் 8ல உள்ளது. அப்ப தரம் 8ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பாடம் இருக்கு. நேரு நேரு பெருக்குனா வர்ற விட நேர். நேர் மறை வர்ற விட மறை. இந்த மாதிரி பாடம் ஒன்று இருக்கு. அப்ப அதுல வந்து படிச்ச எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நம்ம பார்ப்போம் இன்னைக்கு இதை எப்படி பயன்படுத்துறது. உதாரணம் சொல்லுவோம். நேர் 8 மறை 3. பெஸ்ட் குறியீடுகளை பெருக்கணும் நம்ம முதல்ல. நேர் மறை வர்ற விட மறை. 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா 8 3 24. பல பெரிய வேலை பெஸ்ட் குறியீடுகளை பெருக்கிறோம். அடுத்த எண்களை பெருக்கணும். மறை 4 நேர் 2. அப்ப இந்த பாடத்துல எப்படின்னா குறியீடுகளை பெருக்கிறோம், அடுத்த எண்களை பெருக்கிறோம். குறியீடை பெருக்குனா மறை நேர் வர்ற விட மறை. 4 2 8.
மறை 5 மறை 4. குறியீடுகளை பெருக்கிறோம். நேர் மறையால பெருக்குனா நேர் மேல பாத்துக்கலாம். அடுத்து எண்களை பெருக்கிறீங்க 5 20. குயிக்கா எழுதுங்க. அப்ப ஏற்கனவே பெருக்கல்ல மாதிரி தான் வகுத்தல்லை நம்ம பார்த்திருக்கோம். பெருக்கல்ல என்ன படிச்சோமோ அதே தான் இருக்கு வகுத்தல்லை. குறியீடுகளை வந்து உங்களுக்கு வந்து பிரிக்கலாம். மறை நேர். அப்ப ஏற்கனவே படிச்சுட்டு வர்ற விட மறை 30ல எத்தனை 5 இருக்குன்னா 6. நேர் மறை பிரிச்சா வர்ற விட மறை 40 8ஆல பிரிச்சா 5. மறை பிரிக்கக்குள்ள வந்து நேர் 12 நீங்க 4ஆல பிரிச்சா வர்ற விட 3. வகுத்தலை எழுதிக்குங்க. சரி, இப்ப நான் உங்ககிட்ட வந்து கேள்வி கொஞ்சம் கேட்க போறேன். 4 கேள்வி போட்டு இந்த 4 கேள்வியில வந்து பாப்போம் யாரும் சரியா விட சொல்றாங்க. மறை 8 நேர் 5 சொல்லுங்க பாப்போம். சரி, ஒருத்தர் என்ன சொல்றாரு? வர விட மறை 40. ஓ, இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். மறை 28. அடுத்தால் சக 30. அடுத்து இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். சக 32. சரியா? இது என்ன சொல்றீங்க? பெல. கொஞ்சம் பேர் ஏதோ பெலன்னு சொல்றாங்க. இதுதான் மேத்ஸ்ல உள்ள பிரச்சனை. இப்ப நமக்கு நம்ம ஏதாவது ஒன்று கூடுதலா படிச்சா பாடம் என்ன நடக்கும்னா நமக்கு தெரியாம ஒட்டவா கஷ்டமாகிடும் நமக்கு. இந்த இடத்துல பாருங்க, மறை நேர் வர விட மறைன்னா ஏற்கனவே சொன்னேன். ஆனாலும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த இடத்துல என்ன இருந்தா பெருக்கல் அடையாளம் இருந்தா தான் குறியீடுகளை பெருக்க சொல்லி. அப்ப இந்த இடத்துல பெருக்கல் அடையாளமே இல்லை. ஆனா நீங்களாம் என்ன செஞ்சீங்க? சில பேர் வந்து இதை பெருக்கி எழுதிட்டீங்க. அப்ப இது பெருக்கல்னு சொல்ற பாடம் இல்லை. இதை எப்படி செஞ்சா கணக்கு இல்லை. இந்த மாதிரி வந்து உங்களால செய்ய முடியாது. இதே பாப்போம் இந்த கேள்வி எப்படி செய்யறது. இந்த 1வது கேள்வி மறை 8 நேர் 5. அப்ப எப்படி செய்யறது? குறியீடை பார்க்கணும். இந்த இடத்துல பெருக்கல் இல்லாடி ஒண்ணு கூட்டல் இல்லாடி கழித்தல். கூட்டல் கழித்தல் ஆரம்பத்திலே நம்ம படிச்சோம். ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? குறியீடு வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருந்தா என்ன படிச்சோம்? கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. 8 வர விட மறை. அடுத்து 2வது பாப்போம். 2வதுல இருக்கு நேரேலு மறை 4. ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? வித்தியாசம். வித்தியாசமா தான் என்ன செய்யணும்? கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. 7 வர விட சக 7ல 4 போனா 3. அடுத்த கேள்வி 3வது பாப்போம். மறை 6 மறை 5. நம்ம என்ன படிச்சோம்? குறியீடு ஒரே மாதிரியா வித்தியாசமா? ஒரே மாதிரி. ஒரே மாதிரி இருந்தா என்ன நடக்கும்? கூட்டுப்படும். கூட்டக்குள்ள மறையில இருந்தா மறையில தான் விட வரும், நேர்ல இருந்தா நேர்ல தான் விட வரும். வித்தியாசமான குறியீடா இருந்தா மட்டும்தான் இது பெருசு இது சின்னதுன்னு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு ஒரே மாதிரி குறியீடு. ஒரே மாதிரி குறியீடா இருந்தா என்ன நடக்கும்னா கூட்டுப்படும். அப்ப கூட்டக்குள்ள வர்ற விட எவ்வளவு வரும்? மறை 11. 4வது பாருங்க, சாதாரண சின்ன பிள்ளைங்களுக்கான கூட்டல். அது கூட பிழைச்சிருக்கு உங்களுக்கு. இப்ப ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? ஒரே மாதிரி குறியீடு. சக 8 சக 4 வர்ற விட சக 12. அப்ப இந்த மாதிரி கணக்கு என்னைக்கு ஐடியா ஒன்று எடுத்துட்டாங்க. இதுதான் நிறைய பிள்ளைங்க செய்யற பேல. அதே பேலையை யாருமே விடாங்க. இப்ப இது நல்லாவே கவனமா உன்னிப்பா பாருங்க. பெருக்கல் அடையாளம் இருக்கா இல்லையா? பெருக்கல் இல்லாட்டி கூட்டல் இல்லாட்டி கழித்தல். பெருக்கல் இருந்தா தான் குறியீடுகளை பெஸ்ட்டுக்கு பெருக்கணும். எழுதுங்க குயிக்கா. வீடியோ பாக்குறவங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு எழுதுங்க. சரி, இப்ப நம்ம பார்ப்போம். சாதாரண இப்ப மேத்ஸ் மாதிரியே இல்லாம சாதாரண லைஃப்ல நடக்கிற ஒரு வேலை ஒன்று பார்ப்போம். இப்ப நான் 2 பேர் எடுத்திருக்கேன். ஒரு ஆள் குமார், இன்னொரு ஆள் ரவி. இப்ப குமார் கிட்ட இருக்கு பேனை 3 புத்தகம் 2. ரவி கிட்ட இருக்கு பேனை 5 புத்தகம் 4. இப்ப நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னா சின்ன வேலை ஒன்று தர்றேன். இந்த 2 பேர்கிட்ட உள்ள வந்து இந்த பொருட்களை புத்தகம் பேனை இதை பத்தி எனக்கு ஒரு டீட்டெயில் ஒன்று சரியா சொல்லுங்க. கூட்டி எல்லாம் மொத்தமா எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒன்று கேட்குறேன். அப்போ ஒரு ஆள் வந்து சொல்லுவார். இப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்ப பேனையை மட்டும் கேட்டா பேனைன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேனையில மொத்தமா 2 பேர்கிட்டையும் சேர்த்து மொத்தமா நான் கூட்டி சொல்றேன். அப்ப பேனை இங்க 3 இங்க 5. குமார் கிட்ட பேனை 3 ரவி கிட்ட பேனை 5. மொத்தமா எத்தனை பேனைகள் இருக்குன்னு கேட்டா பேனை மட்டும் இருக்கோ 9. சாரி 8. அடுத்து பாப்போம் புத்தகம். 2 பேர்கிட்ட உள்ள புத்தகத்தை பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா புத்தகம் இருக்கு 6.
இப்படிதான் உங்களால சொல்ல முடியும். இப்ப யாராவது வந்து சொல்லுவீங்களா என்கிட்ட 14 பேனை புத்தகம் இருக்கு, இப்படி சொல்ல முடியாது. இது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். அப்ப இதை நம்ம எழுதி காட்டினோம்னா பேனை 8, புத்தகம் 6. அப்ப பேனையும் புத்தகமும் சேர்த்தா பேனை 8, புத்தகம் எத்தனை இருக்கு? 6. இப்படித்தான் உங்களால சொல்ல முடியும். நீங்க போயிட்டு இது ரெண்ட கூட்டி என்ன சொல்ல முடியாது, 14 பேனா புத்தகம்னு சொல்ல முடியாது. அப்ப இது சாதாரண கதை ஒண்ணு. இது பாப்ப நமக்கு மேத்ஸ்க்கு வந்து எந்த அளவுல வந்து தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் 2x சக 3y சக 5 சக 4x சக 8y சக 7. இப்ப நீங்க பாப்பீங்க ஏற்கனவே திசை கொண்ட எண்களை ஏன் படிச்சானுங்க. அப்ப அச்சர கணிதத்துக்கு திசை கொண்ட எண்கள் எந்த இடத்துல சம்பந்தப்படுது இப்ப நல்லா தெளிவா உங்களுக்கு பார்க்கலாம். இப்ப அச்சர கணிதம்னு சொல்லக்குள்ள ரூல்ஸ்ல இன்னொன்னு கூடும். அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம் குறியீடுகளை பார்க்க சொல்லி. இந்த இடத்துல நீங்க ஐடியா ஒன்று எடுத்துக்கணும். என்னன்னு சொன்னா எக்ஸ் இருந்தா எக்ஸோட கூட்டணும். ஏன்னா பேனையோட தான் கூட்டணும், புத்தகத்தை புத்தகத்தோட தான் கூட்டலாம் நமக்கு. அந்த மாதிரி எக்ஸ் இருந்தா எக்ஸோட தான் கூட்டணும், ஒய் இருந்தா ஒய்யோட கூட்டணும், எக்ஸ்ஐ இல்லாத ஒரு எண் இருந்தா எக்ஸ்ஐ இல்லாத ஒரு எண்ணோட தான் கூட்டல் கழித்தல் செய்ய முடியும். மேத்ஸ்ல நீங்க என்னைக்குமே போயிட்டு எக்ஸ் உள்ள எண்ண ஒய் உள்ள எண்ணோட கூட்ட முடியாது. அதே மாதிரி தான் இந்த எண்ணோட என்ன செய்யலாது, கூட்ட முடியாது. இப்ப நம்ம ஆரம்பத்துல கண்டுபிடிச்சுக்கணும் எக்ஸ் இருந்தா வேற ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ் இருக்கா, இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல இல்ல, ஆனா இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு, வேற எங்கேயுமே எக்ஸ் இல்ல. அப்ப எக்ஸ் இருந்தா அதுக்கு பிறகு நீங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னா திசை கொண்ட எண்கள் இதுக்கு முன்னுக்கான குறியீடு எந்த குறியீடுமே இல்லாட்டி நம்ம சக எழுதிக்கலாம், நேர் எழுதிக்கலாம். 4க்கு முன்னுக்கு என்ன குறியீடு, சக இல்லாட்டி நேர். அப்ப அதுக்கு முன்னுக்குள்ள குறியீடு நேர் 2 நேர் 4. ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? ஒரே மாதிரி குறியீடு. ஒரே மாதிரி குறியீடா இருந்தா என்ன செய்யணும், நம்ம கூட்டணும். கூட்டக்குள்ள பார்க்கணும் வந்து நேர்ல இருந்தா வர விட நேர் 6x. சில பேர் கேட்கலாம் நேர் எழுதினாலும் பிரச்சனை இல்லை, எழுதாடியும் பிரச்சனை இல்லை, ஆரம்ப எண்ணுக்கு 50k உள்ள எண்ணுக்கு எழுதினாலும் சரி எழுதாடியும் சரி. ஆனா இடையில வர்றதுக்கெல்லாம் கட்டாயம் குறியீடு சரியா எழுதணும். மறை இருந்தா கட்டாயம் இதுக்கு எழுதி காட்டணும். நேர் விருப்பமா இருந்தா எழுதிக்கணும். 3y 8y ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? குறியீடை பார்த்தா நேர் மறை வித்தியாசமா இருக்கு. வை இருந்தா வையோட கூட்டலாம் இல்லாடி கழிக்கலாம். வித்தியாசமான குறியீடா அந்த கழிப்படும் ஆரம்பத்துல நம்ம படிச்சுட்டோம். எது பெருசு 8 வரவிட மறையில வரும். 8ல 3 போனா 5y. அடுத்து எக்ஸை இல்லாத ஒரு எண் இருக்கு 5, எக்ஸை இல்லாத ஒரு எண் இருக்கு 7. குறியீடு பாக்குறோம் ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பார்த்தா குறியீடு வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருந்தா என்ன நடக்கும், கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு 7 வரவிட மறையில வரும். 7ல 5 போனா 2. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். 4a சய 3b சய 8 சக 2a சக 9b சய 7. அவன் படிச்ச என்ன அச்சர கணிதத்துல ஏ இருந்தா ஏ இருக்கான்னு தேடணும். அவன் 2 இடத்துல இருக்கு, இதுக்கு முன்னுக்கு எதுவுமே இல்லாடி சக நேர் இங்கேயும் நேர் ஒரே மாதிரி குறியீடு கூட்டுப்படும். நேர்ல 6a 3b 9b. குறியீடை செக் பண்றீங்க, குறியீடை பார்த்தா மறை நேர் வித்தியாசமான குறியீடு கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பேர் 9 வர விட நேர்ல வரும். 9ல 3 போனா 6b. 8 இருக்கு 7 இருக்கு. ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? ஒரே மாதிரி குறியீடு. ஒரே மாதிரி குறியீடா இருந்தா என்ன செய்யணும், கூட்டுப்படும். கூட்டக்குள்ள மறையில இருந்தா வர விட மறை 15. எழுதிங்க. அடுத்து பாப்பா வந்து பெருக்கல், அச்சர கணிதம் சம்பந்தப்பட்ட பெருக்கல். எக்ஸ் எக்ஸ் சுட்டிகள்னு சொல்ற பாடத்துல இதை பத்தி நம்ம கூடுதலா பார்க்கலாம். அப்ப இருந்தாலும் வந்து எக்ஸ் எக்ஸால பெருக்குனா யாருக்கு வந்து எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்ப அதனால ஒரு குறியீடு ஒண்ணு எடுக்கிறோம். எக்ஸ் 2 தடவை பெருக்கப்பட்டா எக்ஸின் 2 ஆம்பல். அதே மாதிரி சுட்டிகள் பாடம் படிக்கக்குள்ள நம்ம பார்ப்போம் 3 தடவை பெருக்கப்பட்டா 3 ஆம்பல். அதை பத்தி நம்ம பிறகு பார்ப்போம். அச்சர கணிதத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் எக்ஸால பெருக்குனா எக்ஸ் இருக்கும், வையால பெருக்குனா வை இருக்கும், ஏயும் பியும் பெருக்குனா ஏபி. பெருக்கல்ல வந்து நம்ம தேட தேவையில்லை. எக்ஸ் இருந்தா எக்ஸோட தான் பெருக்கணும், வை இருந்தா வையோட பெருக்கணும், அப்படியெல்லாம் ஒரு கதை இல்லை. பெருக்கல்ல எது இருந்தாலும் பெருக்கலாம் உங்களுக்கு. அப்ப ஏயும் பியும் பெருக்குனா நேரடியா ஏபி வாசிக்கிற மாதிரி ஒரு வேலை. அடுத்து 2 3 இருக்கு, 2 6 எக்ஸ் எக்ஸால பெருக்குனா ஆரம்பத்திலே படிச்சுட்டோம் எக்ஸ் இருக்கும். அடுத்து 5 20 ஏயும் பியும் பெருக்குனா ஏபி. இந்த குறியீடு சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப நம்ம திசை கொண்ட எண்கள்ல ஏற்கனவே பார்த்தோம். பெருக்கல்னு சொல்ற பாடத்துல திசை கொண்ட எண்களை எப்படி பயன்படுத்துறது. அப்ப குறியீடுகளை பெருக்கணும். மறை நேர் வரவிட மறை 5 20 20 ஏயும் பியும் பெருக்குனா ஏபி.
அடுத்து குறியீடுகளை பெஸ்ட்டுக்கு பெருக்கணும். பெருக்கல்ல மறை மறை நேர் 6 4 24 ஏயும் ஏயும் பெருக்கினா ஏ வர்க்கம். அடுத்து பி கட் பண்ணலாம் விருப்பமா இருந்தா, இல்லாட்டி அப்படியே விடலாம். குயிக்கா எழுதிக்குங்க பார்ப்போம். இப்போ எக்ஸ் வர்க்கத்தை பத்தி பார்த்தா எக்ஸ் வர்க்கம் எப்படி உருவாகும் இது பார்ப்போம். திரும்பி வந்து கூட்டல் கழித்தல்ல சம்மந்தப்படக்கூடாது. இப்ப சில பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல எக்ஸ் எழுத்து இருக்கு, இந்த இடத்துல எக்ஸ் எழுத்து இருக்கு, இது ரெண்ட கூட்ட முடியுமா முடியாதாங்கிற சின்ன பிரச்சனை ஒன்று வரும். அப்ப நம்ம பார்ப்போம் என்னன்னு சொன்னா, எக்ஸ் வர்க்கம் இருந்தா எக்ஸோட கூட்ட முடியாது. எக்ஸ் வர்க்கம் இருந்தா எக்ஸ் வர்க்கத்தோட தான் கூட்டலாம். அப்ப கூட்டி பாருங்க, 3x வர்க்கம் 6x வர்க்கம் 9x வர்க்கம். எக்ஸ் இருந்தா எக்ஸோட தான் கூட்டலாம், இல்லாட்டி கழிக்கணும். அப்ப எக்ஸுக்கு முன்னுக்கு இங்க 5 இருக்கு, 5க்கு முன்னுக்கான குறியீடு நேர், இந்த எக்ஸ் இங்க இருக்கு, அதுக்கு முன்னுக்கான குறியீடு மறை. எக்ஸ் இருந்தா எக்ஸோட கூட்டலாம், இல்லாட்டி கழிக்கலாம். அப்ப எக்ஸ் வர்க்கத்தோட போயிட்டு கூட எக்ஸ கூட்ட முடியாது நம்மளால. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வித்தியாசமான குறியீடா இருந்தா கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசுனா 8, வரவிட மறையில வரும். 8ல 5 போனா 3x 4 7. அப்ப எக்ஸ் இல்ல எக்ஸ் வர்க்கமும் இல்லை. அப்ப ரெண்டு வந்து எழுத்து இல்லாத ஒரு எண்ணா இருக்கு. அப்ப அதுக்கு முன்னுக்கு உள்ளது வந்து 4க்கு முன்னுக்கு மறை, 7க்கு முன்னுக்கு மறை. அப்ப ரெண்டு குறியீடு ஒரே மாதிரி இருந்தா கூட்டி விடுவோம், மறை 11. இதுக்கு பிறகு யாராவது இந்த 9ல இருந்து 3 கழிக்கணும் கூட்டணும் இதை பத்தி ஐடியா எடுத்தீங்கன்னா கணக்கு பிழைச்சிடும். எக்ஸ் வர்க்கம் இருந்தா தான் எக்ஸ் வர்க்கத்தோட கூட்டலாம், எக்ஸ் இருந்தா தான் எக்ஸோட கூட்டலாம். அப்ப இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நம்ம இப்படி இருக்கு, 5x வர்க்கம் சய 4xy சய 7x சக 3x வர்க்கம் சய 5xy சக 8x. எக்ஸ் வர்க்கம் இருக்கு, எக்ஸ் வர்க்கம் இருக்கு. எக்ஸ் வர்க்கம் இருந்தா எக்ஸ் வர்க்கத்தோட கூட்டலாம். 5 3 குறியீடை பார்த்தா ஒரே மாதிரி குறியீடு கூட்டுப்படும் 8x வர்க்கம். xy இருந்தா xyயோட கூட்டலாம், இல்லாட்டி கழிக்கலாம். குறியீடை பார்த்தா மறை மறை ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு தேடினீங்கன்னா இது ரெண்டு ஒரே மாதிரி குறியீடு. மறையில இருந்தா வரவிட மறையில வரும். 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9xy. எக்ஸ் இருக்கு எக்ஸ் இருக்கு. குறியீடை பார்த்தா ரெண்டும் வித்தியாசமான குறியீடா இருக்கு. வித்தியாசமா அந்த கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. 8 வரவிட சக 8ல 7 போனா ஒரு எக்ஸ் எழுதிக்குங்க. சரி, இப்ப நம்ம படிச்ச அச்சர கணிதத்தை பார்ப்போம் எப்படி பயன்படுத்துறது. ஒரு கோவைங்கிறது எப்படி உருவாகுது நமக்கு. இந்த இடத்துல நான் சாதாரணமா சொல்றேன், 3 பேனை இருக்கு, புத்தகம் 2 இருக்கு. இந்த 3 பேனை 2 புத்தகம் இருக்கு. இதை நான் என்ன செய்யறேன்னா ஒரு பைக்குள்ள போட்டுட்டேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுக்கிறேன் 4 பைகளை. எத்தனை பைகளை? 4 பைகள் எடுக்கிறேன். அப்ப ஒரு பை மாதிரி 4 பைகள்ல வந்து மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்ப சாதாரணமா வந்து எல்லாத்துக்கும் தெரியும், 4 பையா இருந்தா ஒரு பையில 3 பேனைகள் இருக்கு. அதே மாதிரி 2 புத்தகம் இருக்கு. 4 பை சேர்ந்துச்சுன்னா இது ஒரு பையில உள்ளது பேனை மட்டும். அடுத்து 2வது பையில உள்ள பேனை, 3வது பையில உள்ள பேனை, 4வது பையில உள்ள பேனை. அப்ப பேனைகள் மட்டும் மொத்தமா 12 சேருது. அதே மாதிரி ஒரு பையில வந்து 2 புத்தகம் இருக்கு. நான் கேட்டிருக்கேன் 4 பைகள்ல எத்தனை புத்தகம் இருக்கு. அப்ப 2 2 4 தடவை எடுத்தீங்கன்னா 2 4 6 8. அதைத்தான் நான் இந்த இடத்துல எழுதி இருக்கேன். ஒரு பையில உள்ள பேனை 3 பேனைகளும் 2 புத்தகமும் இருக்கு. அந்த மாதிரி எத்தனை பைகள் இருக்கு? 4 பைகள். வந்த விட நமக்கு என்ன நடந்திருக்கு? 12 பேனைகள் கிடைச்சிருக்கு, புத்தகங்கள்ல 8 கிடைக்குது. இப்படி ஏதோ சாதாரண தொடர்போடு நம்ம எடுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா, பேனைக்கு பதிலா ஒரு பேர் ஒண்ணு எடுக்க போறேன். பேனைகளுக்கு நான் உங்களுக்கு எடுக்க போற பேர் என்னன்னு சொன்னா எக்ஸ்ன்னு எடுக்க போறோம். நம்ம பேனைகளுக்கு பார்ப்போம். நம்ம எடுக்கிற பேர் என்னன்னு சொன்னா எக்ஸ். பேனை உள்ள இடத்துக்கெல்லாம் எக்ஸும், புத்தகம் உள்ள இடத்துக்கெல்லாம் நான் எடுக்க போறேன் ஒய். அப்ப இந்த பேனைக்கு பதிலா நான் எடுக்கிறேன் என்னது எக்ஸ், புத்தகத்துக்கு பதிலா நான் எடுக்க போறது ஒய். விட ஒண்ணு கிடைக்குது நமக்கு. பேனைக்கு பதிலா நான் எடுக்க போறேன் எக்ஸ், புத்தகத்துக்கு பதிலா எடுக்க போறேன் ஒய். இப்ப சாதாரணமா நமக்கு கோவைகள் ஒண்ணு உருவாகி இருக்கு. கோவைகளை பார்ப்போம். அடைப்புக்குள்ள இருக்கு இப்ப நமக்கு ஒரு கோவை அப்படின்னா ஒரு பைக்குள்ள போடுற மாதிரி. அப்ப இந்த செட்டை எடுத்து நான் ஒரு பைக்குள்ள போட்டுட்டேன். அப்ப 3x 2y நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். இது 2 வந்து நம்மளால கூட்ட முடியாது, அது ஒரு கோவையா தான் இருக்கும். அந்த வர்ற விடையே 4ஆல பெருக்கணும். அதனால தான் பிரக்கெட் பண்ணிருக்கு.
ஒரு கோவை ஒரு எண்ணால பெருக்கிறதா இருந்தா உங்களுக்கு பெருக்கல் அடையாளம் போட முடியாது. அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா பிராக்கெட் தான் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி ஒரு அடைப்பை நீக்கி பார்க்கிறோம். நீக்கக்குள்ள இந்த மாதிரி விட ஒன்று கிடைக்குது நமக்கு. பாத்தீங்கன்னா இதுல ஒரு தொடர்பு இருக்கு. 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா 12x, 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா 8y. அப்ப இதுல நமக்கு விளங்குது என்னன்னு சொன்னா, ஒரு அடைப்பை நீக்கிறதா இருந்தா அடைப்புக்கு முன்னுக்கு எந்த எண் இருக்கோ இல்லாட்டி அச்சரக்கணித உறுப்பு இருக்கோ அதால அடைப்புக்குள்ள உள்ள ஒவ்வொன்றையும் பெருக்கி விட்டா சரி. அதுல பாப்போம் ஒரு உதாரணம். இப்ப இந்த மாதிரி கோவைகள்லாம் இல்லாம நம்ம வந்து படமெல்லாம் வரையாம நேரடியா ஒண்ணு பார்ப்போம். 2a² 3b. உங்களால சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க பாப்போம் ஒரு ஆள். ஓகே, அப்ப என்ன செய்யறது? 3ஐயும் 2ஐயும் பெருக்கிறோம். 2 6a. 3ஐயும் மறை 3ஐயும் பெருக்கணும். அப்ப மறை குறியீடு ஏற்கனவே படிச்சிட்டோம். நேர்மறை வரவிட மறை 3 9b. மேலும் ஒரு உதாரணம் பார்ப்போம். 4 5x சக 6y சய 7. ரைட், சொல்லுங்க பார்ப்போம். 5 20x. 4 பேருக்கு 5ஓட 5 20x. 4 சக 6 வரவிட சக 6 4 24y. எண்களை பெருக்கிறோம், சாரி குறியீடுகளை பெருக்கிறோம், எண்களை பெருக்கிறோம், எழுத்த பெருக்கிறோம். அடுத்து குறியீடை பெருக்குனா வரவிட மறை 7 4 28. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். 5 2x சய 3y சய 4. 2 ஓகே 10x. குறியீடு மறை 35. 5ஐ 3ஐ பெருக்கிறோம் 15. b 5ஐ 4ஐயும் பெருக்கிறோம் மறை 20. எழுதுங்க. பாப்போம். மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மறை 3 நேர் 2. மறை நேர் பெருக்கல் மறை 2 6x. மறை மறை ஃபர்ஸ்ட் குறியீடுகளை பெருக்கணும், அடுத்து எண்களை பெருக்கணும், அடுத்து தான் எழுத்த பெருக்கணும். அப்ப குறியீடை பெருக்குனா வரவிட நேர் 3 5 15y. குறியீடுகளை பெருக்கிறோம். மறை நேர் வரவிட மறை 3 12. இன்னொரு கேள்வி பார்ப்போம். மறை 6 4a நேர் 3b மறை 6. குறியீடுகளை பெருக்கிறோம். மறை 6 4 24a மறை நேர் வரவிட மறை 6 3 18 b மறை மறை வரவிட நேர் 6 6 36. மூணாவது ஒரு பார்ப்போம். 5x 4x சய 5y சக 7. குயிக்கா விளங்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாஸ்டா இருந்தா கொஞ்சம் சொல்லணும். சரி, குறியீடுகளை பெருக்கிறோம். 5 20 x வர்க்கம். குறியீடுகளை பெருக்குனா மறை 5 25 x y பெருக்குனா x5. ஏற்கனவே படிச்சுட்டு நம்ம நேர் நேர் வரவிட நேர் 7 5 35 x. நாலாவது ஒன்று பார்ப்போம். மறை 3a 2a 5b மறை 7. மறை நேர் வரவிட மறை 2 6 a பெருக்குனா a வர்க்கம். இதே ஆர்டர் தான். குறியீடுகளை பெருக்கணும், எண்களை பெருக்கணும், எழுத்த பெருக்கணும். அடுத்து குறியீடுகளை பெருக்கிறோம். மறை நேர் வரவிட மறை 3 15 ஏயும் பியும் பெருக்குனா ab. குறியீடுகளை பெருக்கிறோம். மறை மறை நேர் 7 3 21 எழுத்த பெருக்குனா a. எழுதிக்குங்க. நம்ம பார்ப்போம் என்னன்னு சொன்னா, நம்ம அது படிப்படியாக தான் கொஞ்சம் கொஞ்சமா மேத்ஸ் எடுத்துட்டு வரோம். இந்த இடத்துல பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தா ஏற்கனவே நமக்கு தெரியும் அடைப்பு நீக்கிறது. அடைப்பை நீக்கிறதோட சேர்த்து இப்போ ஒரு சுருக்கல் வந்தா, சுருக்கிறதுன்னு சொன்னா என்ன? கூட்டணுமா இருந்தா கூட்டணும், கழிக்கணுமா இருந்தா கழிக்கணும், பிரிக்கணுமா இருந்தா பிரிக்கணும், பெருக்கணுமா இருந்தா பெருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, அடைப்பை நீக்கலாம். 10a நேர் 15b அடைப்பை நீக்க தெரியும். இப்ப ஏற்கனவே படிச்சுட்டோம். 5 20 மறையில 20. மறை 2 பெருக்கக்குள்ள மறை 6a
குறியீடுகளை பெருக்கணும். மறை நேர் வர்ற விட மறை 4 2 8 பி, மறை மறை நேர் 2 4. இப்ப நம்ம படிச்சது படி என்னது, ஏ இருந்தா ஏயோட கூட்டலாம், பி இருந்தா பியோட கூட்டலாம். அப்ப ஏ இருக்கு இந்த இடத்துல ஏ இருக்கு, ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா இருந்தா வித்தியாசமான குறியீடா இருந்தா எது பெருசு 10, 10ல 6 போனா 4. பி இருக்கு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா, வித்தியாசமான குறியீடு. வித்தியாசமா இருந்தா கழிப்படும் கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. அந்த பழைய கதையே தான் திரும்ப திரும்ப வருது. 15 ஃபக 15ல இருந்து 8 போனா 7 பி, 20 4. ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா, வித்தியாசமான குறியீடு. வித்தியாசமா இருந்தா கழிப்படும் பெருசு 20, வரவிட மறை 20ல 4 போனா 16. இன்னொரு கேள்வி பார்ப்போம். 4 3x சய 5y சய 2 சய 2 4x சய 6y சக 3. அப்ப எஃப்டி ஏற்கனவே படிச்சுட்டு அடைப்பு நீக்கிறதுக்கு 4 3 12x சய 20y சய 8. மறை 8x மறையால பெருக்குனா நேர் 12y மறை நேர் வர்றவிட மறை 6. 12x 8x ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா, வித்தியாசமான குறியீடா இருந்தா என்ன செய்யணும், கழிப்பாடும் கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு. 12 12ல 8 போனா 4x. 20y 12y ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா, வித்தியாசமான குறியீடு. கழிப்பாடும் கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு 20, வரவிட மறை 20ல 12 போனா 8y. 8 6 குறியீடு ஒரே மாதிரி குறியீடா அந்த கூட்டுப்படும். மறையில கூட்டினா மறையில எழுதணும், நேர்ல கூட்டினா நேர்ல எழுதணும். மறை 14 எழுதிங்க. நம்ம அச்சர கணிதத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி பார்த்தோம். இப்ப இது உங்களுக்கு இங்க படிக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம ஓர்டரா படிச்சுக்கிட்டு போறோம், பாடம் தொடர்ந்து போவோம். இதே வீடியோல பாக்குறவங்க நல்லா கவனிங்க. இது வீடியோ 1. அப்ப முதலாவது வீடியோ உங்களுக்கு அச்சர கணிதத்தில். அப்ப அச்சர கணிதம்னு சொல்றது நம்ம கிரேட் 6 7 8 9 10 11 சொல்லி தனித்தனி பாடமா படிக்கிறது இல்லை. எந்த கிளாஸ்ல யாரு வந்தாலும் அது ஃபுல்லா கவர் ஆக்குற மாதிரி தான் அச்சர கணிதம் நம்ம தொடங்கி இருக்கோம். ஆனா இந்த பாடம் பொறுத்த வரைக்கும் கிரேட் 7ல இருந்து இந்த பாடம் பார்க்கலாம், விளங்கும் உங்களுக்கு. அப்ப நம்மளோட கிளாஸ் மெயினா ஜீனியஸ்ல நடக்கும், ரத்தினபுரியில. நேரடியா ஜாயின் ஆகுறவங்க நேரடியா ஜாயின் ஆகிக்கலாம். ஜூம்ல ஜாயின் ஆக ஐடியா உள்ளவங்க இந்த போர்ட்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஒன்று பண்ணி விடுங்க. 571 51 81 605 075 56 81 605. இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜூம்ல ஜாயின் ஆக ஐடியா உள்ளவங்க. மற்றது யூடியூப்ல நீங்க வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும். அப்ப இந்த அச்சர கணிதத்துல வீடியோ 1, நான் அடுத்த உங்களுக்கு வீடியோ 2 வீடியோ 3 இப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். அப்ப அதை நீங்க பார்க்கலாம். நேரடியா ஜாயின் ஆகுறவங்க நேரடியா ஜாயின் ஆகலாம், ஜூம்ல ஜாயின் ஆகுறவங்க ஜூம்ல ஜாயின் ஆகுங்க. அப்போ உங்களோட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கு சொல்லுங்க. வீடியோஸ்ல பாக்குறவங்க வீடியோஸ்ல பார்த்து ஒரு பயனை எடுத்துக்கணும் அவங்களுக்கு. சரி, அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். வணக்கம்.